அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் எல்லா குழந்தைங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். எல்லாமே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 7-8 வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் பின்னாடி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு குழந்தைங்களை கேட்குறாரு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. இன்ஜினியர், டாக்டர், லாயர், பொலிட்டீஷியன், கலெக்டர், ஐபிஎஸ் அப்படின்னு நிறையா விதவிதமாக குழந்தைங்க தன்னுடைய கனவுகளை சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப அமைதியாக நிற்கிது, ரொம்ப நேரம் யோசிக்குது. இந்த டீச்சர் திருப்பியும் அந்த கொஷினை ரிப்பீட் பண்ணுறாங்க. கண்ணா, நீ பின்னாடி வாழ்க்கையில் நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் என் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும் டீச்சர். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. நான் மகிழ்வோடு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த டீச்சருக்கு கொஞ்சம் புரியலை. அவங்க திருப்பி சொல்கிறாங்க, கண்ணா, உனக்கு என் கேள்வி புரியலைன்னு நினைக்கிறேன். நீ எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், மிஸ், உங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியலை. நம்ம என்னவா வேணாலும் ஆகலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்ல டீச்சர் அப்படின்னு கேட்டுச்சான். நிஜம்தானுங்களே, நான் சொல்கிற கருத்து ஒரு 7 வயசு குழந்தை பேசியிருக்காதா, இப்படி நம்ம லாஜிக்கெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னவா ஆகணுங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படி வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதாங்க முக்கியம். அவங்கவுங்க நெஞ்சில் கை வச்சு மனசாட்சி கட்டுப்பட்டு பதில் சொல்லுங்களேன். நீங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, போதுங்கிற மனநிறைவோடு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மள எனக்கு தெரிஞ்ச யாருமே அப்படி இருக்கிறது இல்லைங்க. யாருமே முழுமையாக திருப்தி அடைகிறதே கிடையாது. அதனால் இருக்கிறத வச்சு நிறைவாக மகிழ்வாக வாழ்வோம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்.